ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனதர் நியூ கேம் பிளே வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோன்னா, பிளாக் ஃப்ரூட்ஸில் நாங்கள் கிரைண்டிங் பண்ண போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். என்னோடய ஹோம் டவுனான டெசர்ட்டுக்கு போகணும். வாங்க போகலாம். ஐயோ சிச்சி என்ன ஃபவுண்டன் சிட்டிக்கு போகுது? நான் ஃபவுண்டன் சிட்டிக்கு போவேன். ஆனால் அங்கேருந்து எனக்கு டெசர்ட்டுக்கு போகிறதுக்கு ரூட்டு தெரியாது. ஆனால் ஃபவுண்டன் சிட்டிக்கு டெசர்ட்டுக்கு போகிறது ரொம்ப ஈஸி. நான் அங்கே போகலாம் வாங்க. வந்தாச்சு. ஓகே, இப்போ போய் நம்ம இது வாங்கணும், போட்டு அஜிச்சோ. என்கிட்ட வந்து கேம் பாஸ் இல்லைனால இது கேம் பாஸ் கேட்கும். அதை நம்ம நார்மல் போட்டே வாங்கிக்கலாம் வாங்க. ஃப்ரீயாக வாங்கிப்போம். என்கிட்ட காசு வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. நான் காசு சேர்த்து வேறு ஸ்பின் பண்ணணும். நல்லா ஃப்ரீயாக வாங்கிப்போம். வாங்கியாச்சு. வாங்க போகலாம். நம்ம தான் எப்போவுமே நம்ம தான். சரி வாங்க, இதை எடுத்துகிட்டு போய் டெசர்ட்டுக்கு போகணும். என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொன்னான். இருக்கானான்னு பார்த்துக்கிறேன். இருக்கான். ஆனால் நான் ஜங்கிள் இருக்கான். ஆனால் நான் இப்போதைக்கு கிரைண்டிங் பண்ணணும். அதனால் நான் ஜங்கிளுக்கு போக விரும்பலை. இதுலேருந்து நான் டெசர்ட்டுக்கு போகணும். அப்புறம் யார் லைக் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ வச்சும் நல்லா வியூஸ் லைக்ஸ்லாம் போகும். அதனால் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணுன்னா பெல்லைக்கான ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டெசர்ட்டுக்கு போவோம். இந்த போட்டு வேறு அநியாயமாக ஸ்லோவாக போகுது. கட்டுத்துனாரு. நான் 89 லெவலில் இருக்கேன். இதை நான் வந்து ஒரு லெவல் கிரைண்டிங் பண்ணுறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிரைண்டிங் பண்ணி பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த இதை பார்ப்போம். டெசர்ட்டு வா இந்த போட் எப்போ என்ன போட்டுறாது? இன்னும் இந்த ஃப்ரீ போட்டே வாங்கக்கூடாது. காசாச்சும் யூஸ் பண்ணி அந்த 1000 ரூபா போட்டாச்சும் வாங்கிடும். ரொம்ப ஸ்லோவாக போகுது. வேகமாக ஓட்டி தோடா. போ வேகமாக போய் தொலை. நம்ம வந்து இப்போதைக்கு நான் வந்து 89 லெவலில் இருக்கனால நான் வந்து டெசர்ட்டில் தான் இருக்கணும். டெசர்ட்டையும் அடுத்த ஃப்ரோசன் சிட்டிக்கு போகிறது இன்னொரு வீடியோவை போடுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. போய் ஃபஸ்ட்டு கொஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிப்போம். செஸ்ட் இருக்குது, செஸ்ட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நான் ஸ்பின் பண்ணணும்னு இப்போ தான் சொன்னேன். அதனால் காசு தேவை. ஆனால் செஸ்ட்டையும் திறந்துக்கும். 20,000 வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து செஸ்ட்டை நம்ம அது திறந்து லெவல் பண்ணி டக்குன்னு போய் நம்ம ஸ்பின் பண்ணணும். இன்னொன்று, நான் ரப்பர் ஃப்ரூட்டு வச்சுருந்தேன். ஆனால் ஸ்டோரேஜ் ஃபுல்லு இது அப்கிரேட் பண்ணணும்னு சொன்னிச்சு. அதனால் எல்லாமே போயிடுச்சு. நான் ஃப்ளேம் ஃப்ரூட் வச்சுருந்தேன். வந்தாச்சு. அப்புறம் ரப்பர் ஃப்ரூட் வச்சுருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து டெசர்ட் ஆஃபீஸாக தான் அடிக்க போகிறோம். கன்ஃபார்ம் ஒத்துப்போம். அங்கே போகலாம். இப்போ வேறு லூசு போய் அடித்தான் போட்டு அவங்களெல்லாம் அப்புறமா வந்து அடிச்சுக்கிறேன். நம்ம வேறு சீக்கிரமாக கிரைண்டிங் பண்ணணும். போடா டக்குன்னு போடா. டக்குன்னு போ. இப்போ பாருங்க, அந்த புது அந்த சாஸ் ஷெட்டர்னு ஒன்று இருக்குது. செம்மையான பவர். இங்கே பாருங்க இப்போ இழுத்து ஒரு அடி தான் டோமல் சாவுடா. இதில் நான் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பிளேட் ஃப்ரூட்டை எல்லாரையும் அடிச்சுட்டு என்னை துரத்துவாங்க. அப்போ ஒரே செவத்தில் வச்சு அவனால முடிச்சிடலாம். அது ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த ட்ரிக்கை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். போட்டேன் என்ன துரத்த மாட்டேறாங்க. எல்லோரும் அடித்து நவுத்திட்டு போக வேண்டியது. நான் இந்த பிளேடு ஃப்ரூட் செம்ம ஃப்ரூட்டுங்க. பிகினருக்கா நல்லாவே யூஸ் ஆகும் இந்த ஃப்ரூட்டு. நல்ல ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்டு கிடச்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அடுத்த வீடியோக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்றேன். இப்போதைக்கு நம்ம இந்த இவனெல்லாம் போட்டு அடிப்போவாங்க. அடிப்போவாங்க. சவு மாட்டோம்ல. ஷார்ட் ஷட்டர் போட்டால் தான் உனக்கு கரெக்டாக இருப்பேன். இருங்க போகணும். நல்லா கைட்டு போடுங்க. இல்லை வேணாம், அப்போதைக்கு போட்டிருப்போம். இப்போதைக்கு அவன் பிரிக்கிறதா நம்மளோட வேலை. ஓகே, போட்டு அடிக்கிறான்டா. நான் அவனோட லெவல் அதிகம். அப்புறம் அவன் ஷார்ட் ஷட்டர் போட்டான். செம்மையான ஃபினிஷரில் தேங்க்ஸ். பாருங்க அட்டியை போட்டேன். லெவல் அதிகமானும். இன்னும் எத்தனை பேர்? இன்னும் நான் 2 பேர் அடித்தோன்னா லெவல் ஏறிடும். இன்னும் யாருமே ஸ்பான் ஆகலை. இன்னொருத்தர் ஸ்பான் ஆகிட்டு அவனை போய் அடிப்போம். போட்டு அட்டியை போடுறா தம்பி. யாருக்கிட்ட ப்ரோ பிளேயரா? அட்டியை போடு. ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, ஆனால் எனக்கு கொஞ்சம் லெவல் அதிகமாக இருக்குன்னு ஒரு கெத்துனா வருது ப்ரோ. போடு அவன் அட்டியை போடு. ஷார்ட் ஷட்டர் போடுறா அட்டியை போடுறா. இப்போ வந்து ஷார்ட் ஷட்டர் போட்டாச்சு. போட்டு பிளட் டான்ஸ் போடுறா. அப்போ தாண்டா கெத்தாரும். ஓ அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் அட்டிட்டு போடுங்க. லெவல் ஏறப்போகுது. இன்னும் ஒருத்தன்தான்டா. அவ்வளோதான். 90 லெவல் வந்தாச்சு. இப்போ வந்து அவனே அடிச்சு விட்டுருவான். சும்மா ஓர சீன் போட்டுருக்கான். அவ்வளோதான். வாங்க போவோம். இந்த 90 லெவலோட முடிச்சு போகணும் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் ஃபோனு கேட்குறாங்க. ஆனால் இந்த 90 லெவலோட முடிச்சுப்போம்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களது விடைபெறுவது உங்கள் காடச் தமிழ் கேமிங்.